வழக்கறிஞர் திருச்சி பொன்முருகேசன், நிறுவனர் தலைவர், அகில இந்திய மக்கள் மறுமலர்ச்சி கழகம், தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களுடைய பாதுகாப்பு இயக்கத்தினுடைய தலைவர். தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களை எஸ்சி பட்டியலில் இருந்து நீக்க வேண்டும் என்று ஒரு தரப்பினர் பேசி வந்த சூழ்நிலையில் 7 உட்பிரிவுகளைச் சேர்ந்த பல்லர் சமூகத்தினரை ஒன்றாக இணைத்து அவர்களை தேவேந்திரகுல வேளாளராக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு சிலர் 2009 மற்றும் 2010 முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய தலைமையில் பேச்சுவார்த்தைகள் பேசப்பட்டு ஜனார்தனன் கமிட்டி ஒன்றை நிறுவினார்கள். அந்த கமிட்டி கிடப்பில் இருந்த சூழ்நிலையில் அதிமுக ஆட்சி வந்த பிறகு அது கிடப்பில் போடப்பட்டது. அதன் பிறகு அழுத்தம் கொடுக்கப்பட்ட பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது சிலர் கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் ஹன்ஸ்ராஜ் வர்மா என்ற குழுவை தமிழக அரசு நியமனம் செய்தது. அந்த குழுவில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர்களும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம் என்ற செய்தியை வெளியிட்டது. அதன் அடிப்படையில் நாங்களெல்லாம் கலந்து கொண்டோம். தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தில் எத்தனை தலைவர்கள் இருக்கிறார்களோ அத்தனை தலைவர்களும் கலந்து கொண்டு, பொதுமக்களும் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தார்கள். நாங்களும் கூட பல்லர், பன்னாடி உள்ளிட்ட 7 உட்பிரிவுகளை ஒன்றிணைத்து தேவேந்திரகுல வேளாளராக அறிவிக்க வேண்டும் என்று கூட நாங்களெல்லாம் கேட்டுக்கொண்டோம். ஆனால் இந்த சமூக மக்களுடைய கல்வி, பொருளாதாரம், அவர்களுக்கு ஏற்படக்கூடிய தீண்டாமை நிகழ்வுகள், அவர்களுக்கு தமிழகத்தில் நடக்கக்கூடிய இழிவு நிலைகள், இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த மக்களை எஸ்சி பட்டியலிலிருந்து வெளியேற்றக்கூடாது என்ற கோரிக்கையை நாங்கள் வைத்திருந்தோம். அதன் அடிப்படையில் அந்த குழுவானது, ஹன்ஸ்ராஜ் வர்மா அவர்களுடைய குழுவானது மத்திய மாநில அரசுக்கு ஒரு அறிக்கையை தாக்கல் செய்கிறார்கள். எங்களுடைய ஆய்வின் அடிப்படையில் 7 உட்பிரிவை சேர்ந்தவர்களை தேவேந்திரகுல வேளாளராக அறிவிப்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த சமூக மக்கள் இன்னும் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் பின்தங்கியே இருக்கிறார்கள். அவர்களுக்கான தீண்டாமைகள் இன்னும் குறையவில்லை. ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த வாழ்க்கையில் அவர்கள் இருந்து வருகிறார்கள் என்பதால் அவர்களை தொடர்ந்து எஸ்சி பட்டியலிலே இருக்க வேண்டும் என்று ஒரு ஆணையை மத்திய மாநில அரசுக்கு அவர்கள் கொடுக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு என்ன செய்கிறது? மத்திய அரசுக்கு அந்த அறிக்கையை அனுப்புகிறது. மத்திய அரசு பாராளுமன்றத்தில் அதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றி ஜனாதிபதி அவருடைய, குடியரசுத் தலைவர் அவருடைய ஒப்புதலை பெற்று கடந்த 1/6/2021 அன்று ஜிஓ 50/2021 படி 7 உட்பிரிவை சேர்ந்தவர்களையும் தேவேந்திரகுல வேளாளராக நாங்கள் அறிவிக்கின்றோம். ஆனால் இந்த சமூக மக்கள் கல்வி, பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள சூழ்நிலையால் அவர்கள் தொடர்ந்து எஸ்சி பட்டியலில் தொடர்வார்கள். அது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டுள்ளது என்று ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் நாங்கள் தொடர்ந்து சமூக மக்களை படிக்க வைப்பதற்கு, அவர்களை பொருளாதாரத்தில் உயர்த்துவதற்கான அத்தனை வேலைகளையும் நாங்கள் பார்த்து வருகின்ற நேரத்தில் பாரதிய ஜனதாவுடைய தூண்டுதலின் அடிப்படையில் சில தலைவர்கள் எங்கள் சமூகத்தில் இருக்கிறார்கள். அவர்களிடம் பணங்களை கொடுத்து எஸ்சி பட்டியலில் இருந்து இந்த சமூகத்தை வெளியேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்க சொல்லி அவர்களை தூண்டி விடுகிறார்கள். அதன் அடிப்படையில் அங்கிருந்து அமித்ஷா அவர்களை வரவழைத்து தேவேந்திரகுல வேளாளர்களை நாங்கள் எஸ்சி பட்டியலிலிருந்து வெளியேற்றி விடுவோம் என்று சொல்லி மாநாடு நடத்தினார்கள். நரேந்திர மோடி அவர்களை வர சொல்லி நாங்கள் எஸ்சி பட்டியலிலிருந்து உங்களை வெளியேற்றி விடுவோம் என்று சொல்லி மாநாடு நடத்தினார்கள். ஆனால் கிட்டத்தட்ட 25 சட்டமன்ற தொகுதிகளில் பாரதிய ஜனதா போட்டியிட்டது. ஆனால் ஒரு தொகுதியில் கூட தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களை, அந்த பிரதிநிதிகளை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளை அந்த பாஜக அரசு கொடுக்கவில்லை. காரணம் என்னவென்றால், இந்த எஸ்சி சமுதாய மக்களை, தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களை எஸ்சி பட்டியலிலிருந்து அவ்வளவு சீக்கிரம் எளிதில் எடுத்துவிட முடியாது என்பது மத்திய அரசுக்கும், அதாவது பாஜக அரசுக்கு நன்றாக தெரியும் என்பதால் இவர்களெல்லாம் வைத்த கோரிக்கையை பாஜக கைவிட்டு விட்டது. கைவிட்ட பிறகு
தற்சமயம் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமான் அவர்கள், அவர் ஒரு நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தேவேந்திர வேளாளர் சமுதாய மக்களை எஸ்சி பட்டியலிலிருந்து வெளியேற்ற வேண்டி தேனியில் 2/8/2025 அன்று ஒரு மாநாடை நடத்துகிறேன், தமிழின சொந்தங்களே வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அதை நடத்துவதற்கான முயற்சிகள் பண்ணிகிட்ருக்காரு. நாங்களும் அதை தடுப்பதற்கான முயற்சிகளும் செய்திருக்கின்றோம். இன்றைக்கி கூட உயர் டிஜிபி அவர்களிடம் புகார் மனு கொடுத்திருக்கின்றோம். எஸ்சிஎஸ்டி ஆணையர் அவர்களிடம் புகார் மனு கொடுத்திருக்கின்றோம். தேனியில் இருக்கக்கூடிய எஸ்பி, டிஎஸ்பி உள்ளிட்ட அனைத்து காவல்துறை அதிகாரிகளிடமும் புகார் மனு கொடுத்திருக்கிறோம். இருந்த போதிலும் நான் இது வாயிலாக என்ன சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொன்னால், பல்லர் சமுதாய மக்களுக்கு ஏதேனும் பிரச்சனை என்று சொன்னால், பல்லர் சமுதாய மக்கள் எஸ்சி பட்டியலில் இருக்க வேண்டுமா இருக்க வேண்டாமா என்று முடிவெடுப்பதற்கு எங்கள் சமுதாயத்தில் 100 தலைவர்களுக்கு மேல் இருக்கிறார்கள். அவர்கள் பேசி ஏதேனும் முடிவெடுக்கட்டும், அவர்கள் ஆர்ப்பாட்டங்களை செய்யட்டும், போராட்டங்களை செய்யட்டும், அவர்களுக்கான உரிமைகள் இருக்கிறது, செய்யட்டும். ஆனால் எஸ்சி சட்டத்தின்படி பட்டியல் சமுதாயத்தை சாராத ஒரு நபர், அவர் எஸ்சி சமுதாய மக்களுக்கிடையே ஒரு பிரச்சனையையும் பிளவுகளையும் ஏற்படுத்தும் வகையில் ஒரு செயலை செய்தால் அது எஸ்சி வன்கொடுமை தடுப்பு சட்டம் 1989 படி அது குற்றம் என்று தெளிவாக சொல்கிறது. அதன் அடிப்படையில் அவர் அந்த மாநாடை நடத்தினால் எஸ்சி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வேண்டும் என்று நாங்கள் புகார் மனு கொடுத்திருக்கின்றோம். அது ஒரு புறம் இருந்தாலும் 1925ஆம் ஆண்டு இவர் சார்ந்திருக்கக்கூடிய நாடார் சமுதாயம் என்று சொல்லக்கூடிய சானார் சமுதாயம் என்று சொல்லக்கூடியவர்களெல்லாம் எஸ்சி பட்டியலில் இருந்தார்கள். அவர்களெல்லாம் எஸ்சி பட்டியலில் இருந்து வெளியேற்ற வேண்டும், வெளியேற்றியதை தடுத்து நிறுத்தி மீண்டும் அவர்களை எஸ்சி பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த இந்த பொன்முருகேசன் சொன்னான் என்று சொன்னால், இருக்கக்கூடிய நாடார் சமுதாயத்தில் சேர்ந்த தலைவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா அல்லது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தான் ஏற்றுக்கொள்வார்களா? அப்படி இருக்கையில் எங்கள் சமுதாயத்திற்கு ஒரு பிரச்சனை என்று வரும்பொழுது எங்கள் சமுதாய மக்களுக்கிடையே இது வெளியில் போகலாமா போகக்கூடாதா என்ற ஒரு பிரச்சனைகள் இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் திடீரென்று நாங்கள் இந்த சமூக மக்களை எஸ்டி பட்டியலிருந்து வெளியேற்றி விடுவோம் என்று சொல்வது எந்த வகையில் நியாயம் என்று தெரியவில்லை. ஆனால் சீமான் அவர்கள் சொல்லிக்கொள்வார்கள், யாரை பார்த்தாலும் சரி, நான் வீரன் சுந்தரலிங்கத்தை பற்றி சொன்னோம்னா, நான் வீர சுந்தரலிங்கம் என் பாட்டம் பாரு, இமானுவேல் சேகரனாக்க இமானுவேல் சேகரன் என் தாத்தாம் பாரு, முத்துராமலிங்க தேவர் என் தாத்தாம் பாரு, அப்புறம் உண்டி வீரனோட முப்பாட்டம் பாரு, ராஜராஜ சோழன் என் முப்பாட்டம் பாரு. ஆனால் ஒன்றை மட்டும் சீமான் அவர்களுக்கு இதன் வாயிலாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன், நீங்கள் எந்த சாதி யாருக்கு பிறந்தீர்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை. நீங்கள் யாருக்கோ பிறந்து விட்டு போங்கள், அதில் எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாது, எந்த கேள்வியும் கிடையாது. ஆனால் தேவையில்லாமல் எங்கள் சமூகத்துக்குள் எங்களுடைய சமூக மக்களுடைய பிரச்சனைக்குள் எங்களுக்குள் பிரிவினைகளை ஏற்படுத்தி அதன் வாயிலாக ஒரு சாதிய மோதல்களை ஏற்படுத்தி கலவரத்தை தூண்டினால் நாங்கள் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டோம் என்பதை இந்த நேரத்தில் பத்திரிகையாளர்கள் வாயிலாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, எஸ்சி பட்டியலிலிருந்து ஒருவரை வெளியேற்ற வேண்டும் என்று சொன்னால் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி நீண்ட நெடிய ஆய்வுகள் மேற்கொள்ள வேண்டும். அந்த ஆய்வின் அடிப்படையில் மத்திய அரசு மாநில அரசு என்ன செய்யணும்னா ஒரு குழுவை நியமனம் செய்ய வேண்டும். அந்த குழு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இங்கே உள்ள கருத்துக்களை பரிமாறம் செய்ய வேண்டும். அது ஒத்த இசைவு உள்ள கருத்துக்களாக இருந்தால் அது பாராளுமன்றத்துக்கு அனுப்பி பாராளுமன்றத்தில் இரு அவைகளும் முடிவு செய்து அதற்கு ஜனாதிபதி அவர்கள் ஒப்புதல் கொடுத்தால் மட்டுமே அது நடைமுறைப்படுத்தப்படும். ஆனால் அதையெல்லாம் தெரியாமல் சீமான் அவர்கள் வருகின்ற தேர்தலிலே ஓட்டு வாங்க வேண்டும், தேவேந்திர சமுதாய மக்களுடைய ஓட்டுகளை வாங்க வேண்டும் என்பதற்காக, ஓட்டு அரசியலுக்காக, ஓட்டு பொறுக்குவதற்காக இந்த தேவேந்திர சமுதாய மக்களை கையில் எடுத்துக்கொண்டு நாங்கள் உங்களை பட்டியலிருந்து வெளியில் கொண்டு போகிறோம் என்று சொல்லி வருகிறார். உண்மையாகவே சொல்கின்றேன், இதன் வாயிலாக தேவேந்திர வேளாளர் சமுதாய சொந்தங்களே, இளைஞர்களே, நீங்கள் எல்லாம்
நீங்களும் சரி நானும் சரி ஒரு தாய் பிள்ளைகள். நமக்குள் ஆயம் இருக்கலாம், நாம் எதுவாக இருந்தாலும் பேசி முடித்துக் கொள்ளலாம். இவன் யார், சீமான் யார், இவர் யார், சீமான் யார், இவருக்கும் நம் சமூகத்திற்கு என்ன இருக்கிறது, இவர் வந்து விடுவார். இதே சீமான் அவர்கள் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த ஒருவரை திருமணம் செய்து கொள்வாரா, அல்லது பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த ஒருவருக்கு திருமணம் நடத்தி வைப்பாரா, அல்லது பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு இவர் சமுதாயத்தை சார்ந்து இருக்கக்கூடிய பெரிய பெரிய தொழிலதிபர்கள் வைத்து நடத்தக்கூடிய தொழில்களில் பார்ட்னராக சேர்த்துக்கொள்வாரா, அல்லது வேலைகளையாவது சேர்த்துக்கொள்வாரா என்று சொன்னால் கண்டிப்பாக இருக்காது. இன்னும் இந்த சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்து கொண்டு வருகிறது. இன்னும் பல்லர் சமுதாய மக்கள் ஆங்காங்கே சாதி வெறிகளால் படுகொலை செய்யப்பட்டு வருகிறார்கள். இன்று கூட கடந்த 2 தினங்களுக்கு முன்பு கூட தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த கவின் என்ற ஒரு இளைஞர், பட்டதாரி இளைஞன் ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். வேறு மாற்று சாதி பெண்ணை திருமணம் செய்து கொள்ள முயற்சி செய்து வந்தார் என்பதால் அவரை படுகொலை செய்திருக்கிறார்கள். இதுபோன்று காலங்காலமாக இமானுவேல் சேகரன் முதற்கொண்டு பசுபதி பாண்டியன் மனைவி முதற்கொண்டு அதன் பிறகு சிங்காரம், இப்போ சமீபமாக இறந்து போன முத்துமனோ, தீபக் பாண்டியன் உள்ளிட்ட ஏராளமான இளைஞர்கள், இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், ஏராளமான இளைஞர்கள் தீண்டாமை வன்கொடுமையால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட போதெல்லாம் கண்டுகொள்ளாத சீமான் இப்பொழுது இந்த சமூக மக்களை காக்க வருகிறேன் என்று சொல்வது பித்தலாட்டம் என்பதை இந்த இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய வாக்குகளை பாரதிய ஜனதா அறுவடை செய்வதற்கு அத்தனை நாடகங்களும் நடத்திவிட்டு தோல்வியில் முடிந்து விட்டதால் இன்று சீமான் அவர்களை களத்தில் இறக்கிவிட்டு தேவேந்திர வேளாளர் சமூக மக்களை வாக்கு வங்கிகளாக பயன்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். மரியாதைக்குரிய சீமான் அவர்களே, நீங்கள் இந்த முடிவை கைவிடவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு எதிராக எங்களுடைய போராட்டங்கள் நடக்கும். நீங்கள் திருச்சி பக்கமே தலை காட்ட முடியாது என்பதை பகிரங்கமாக இதன் மூலமாக எச்சரிக்கை விடுக்கிறோம் என்பதை அகில இந்திய மக்கள் மறுமலர்ச்சி கழகம் சார்பாக இல்லை, அது உண்மைதான். கிருஷ்ணசாமி தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. முதலாக வந்து கிருஷ்ணசாமி, புதிய தமிழகம் கட்சியை சேர்ந்த டாக்டர் கிருஷ்ணசாமி உள்ளிட்ட சில தலைவர்கள் அந்த கோரிக்கையை எடுத்துகிட்டு போகிறாங்க. அது டாக்டர் கலைஞர் அவர்கள்ட்ட கொண்டு போகிறது புதிய தமிழகம் கட்சியை சேர்ந்த டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதன் பிரகாரம் தான் இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து நடவடிக்கை வருது. அந்த ஜனார்தன் கமிட்டி ஆட்சி முடிந்தானே அந்த ஜனார்தன் கமிட்டி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அறிக்கையை வந்து தாக்கல் பண்ணுறாங்க. அது அடுத்து ஏடிஎம் ஆட்சி வந்தோன்னே அது கிடப்பில் போடப்படுகிறது. அதன் பிறகு எடப்பாடி ஆட்சி வந்த பிறகு இருக்கக்கூடிய ஜான்பாண்டி, கிருஷ்ணசாமி இருக்கக்கூடிய பாஜகனுடைய ஆட்களாக செயல்படக்கூடியவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். அந்த கோரிக்கை என்ன வைக்கிறாங்கன்னா, எங்களை வந்து எஸ்சி பட்டியலேருந்து வெளியில் கொண்டு போகணும், அதே நேரத்தில் 7 உட்பிரிவுகளையும் சேர்ந்தவர்களை தேவேந்திர வேளாளராக அறிவிக்கணும் அப்படிங்கிறத வைக்கிறாங்க. ஆனால் அப்படி வச்ச கோரிக்கையில் தேவேந்திர வேளாளராக அறிவிப்பதில் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் எந்த விதமான மாறுபாடும் கருத்துக்களும் இல்லை, நாங்கள் அறிவிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு இவர்களை எஸ்சி பட்டியலிருந்து வெளியேற்ற முடியாது என்பதை திட்டவட்டமாக சொல்லி அதுக்கான அரசாணையும் 1/6/2021 அன்று வெளியிட்டிருக்கார்கள். இப்படி இருக்கையில் இந்த சீமான் அவர்கள் என்ன பண்ணுறாரு, நான் இந்த சமூக மக்களை வெளியேற்றி கொண்டு போகிறேன் அப்படிங்கிறாரு. இந்த சீமானுக்கு என்ன ஒரு தமிழகத்தில் சீமான் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, சமீப காலமாக பட்டியல் சமுதாய மக்களை அவதூறாக பேசுவது, அவர்களுடைய ஒற்றுமையை சீர்குலைப்பதாகவே செய்து கொண்டிருக்கிறார். சமீபமாக அருந்ததி சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் தமிழர்கள் இல்லை, இவர்களெல்லாம் ஆதி திராவிடர்கள், இவர்களெல்லாம் ஆந்திராவை சேர்ந்தவர்கள் என்று, தெலுங்கர்கள் என்று சொல்லி அவமானப்படுத்தி வந்தார். ஆனால் வந்து ஒண்டி வீரனுடைய நிகழ்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா, ஒண்டி வீரன் என்னோட பாட்டன் முப்பாட்டன் என்று கதையை பேசிக்கொண்டு ஓட்டுகளை சேகரித்து கொண்டு இருப்பார். அதே போல தான் பல்லர் சமுதாயத்தை சேர்ந்த எங்களுக்குள்ளே இப்போ வந்திருக்காரு. நான் உங்களை வந்து தேவேந்திர வேளாளர் சமுதாய மக்களை எஸ்டி பட்டியலிருந்து வெளில கொண்டு போகிறேன், என் பின்னாடி வாங்கன்னு சொல்லி இப்போ பேசிகிட்டு இருக்காரு. அடுத்து என்ன பண்ணுவார், பரையர் சமுதாய மக்கள்கிட்ட போவார். பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தமிழகத்தில் பெரும்பான்மையாக எஸ்சி பட்டியலில் இருக்கக்கூடிய அருந்தியர் சமுதாயத்தில் போய் பிரச்சனை பண்ணிட்டார். அடுத்து இப்போ தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தில் வந்து பிரச்சனை பண்ணுறாரு. அடுத்து என்ன பண்ணுவார், பரையர் சமுதாயத்தில் போய் பிரச்சனை பண்ணுவார். இவர் வந்து ஒரு கலவரக்காரராக, ஒரு கலவரத்தை தூண்டும் வகையில் தமிழ்நாட்டில் ஒரு தலைவராக வளர்ந்து வருகிறார். இவர் மக்களுக்கான தலைவராக இல்லை, சாதி பிரச்சனைகளையும் மத கலவரங்களையும் தமிழக அரசு
என்ன செய்தாலும் அதை குறை கூறி மக்களிடையே பிரச்சனைகளை உண்டு பண்ணும் வகையில் ஒரு கலவரக்காரராக, கலவரவாதியாக, தீவிரவாதியாக இந்த சீமான் அவர்கள் செயல்பட்டு வருகிறார். ஆகவே நீ என்ன வேணால் செஞ்சுருப்போம், எப்படி வேணால் இருந்திருப்போம், எங்களுடைய சமூக பிரச்சனை நீ தலையிட வேணாம் அப்படிங்கிறத எங்களோட கருத்தாக நாங்கள் வைக்கிறோம்.